ஊருக்கு போகல? இல்ல, டிராவல்ஸ் இங்க பக்கத்துல தான் இருக்கு. ஆமா, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? இல்ல, சும்மா சூசைட் பாயிண்ட்டை சுற்றி பார்க்கலான்னு வந்தோம். போகலாமாம்மா? வா வா, நீயும் வந்து வண்டியில் ஏறு. மாமா அடிச்சதுல ரொம்ப பயந்துட்டா. எப்பவும் ஒன்றும் மேலே கை வைக்க மாட்டாரு. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. துவாரகேஷ், மாமா, என்னென்ன இந்த நேரத்தில்? குஷி தூங்கிட்டாளா? அழுதுகிட்டே தூங்கிட்டா. அம்மா, நீங்க 2 பேரும் சாப்பிடலையே இன்னும்? வெளியே சாப்பிட்டேண்ணே. தம்பி, நான் குழந்தைய தூக்கிட்டு போலான்னு வந்தேன். மாமா, இன்னைக்கு ஒரு நாள் அவ இங்கேயே தூங்கட்டும். இல்லம்மா, குஷி முழிச்சிட்டு இருக்கும்போது உமாவை பக்கத்திலே வரவிட மாட்டேங்கிறா. அவ தூங்கும்போது தான் உமாவால் அவளை தொட்டு கொஞ்சம் முடியும். அதான் நான் அவளை எங்க ரூமுக்கு தூக்கிட்டு போயிடலாமா? கூட ஒரு நிமிஷம் மாமா, நான் போய் தூக்கிட்டு வரேன். ஸ்னேகா, ஒரு நிமிஷம். அக்கா, அண்ணி, எந்திரிங்க. உமா, ஐயோ, என்னக்கா பண்றீங்க? உன்கிட்ட பிச்சை கேட்குறேன். என் பொண்ணு குஷியை எனக்கு திருப்பி கொடுத்துரு. உமா, இல்லைங்க, ஸ்னேகா மேல இருக்கிற பாசத்துல என் பொண்ணு என்கிட்ட ஒட்ட மாட்டேங்கிறா. இங்க பாரு, நீ குழப்பத்துல எதோ உளறிட்டு இருக்க. நீ முதல்ல நம்ம ரூமுக்கு வா. எங்க என்ன விடுங்க. ஸ்னேகா கிட்ட என்ன பேச விடுங்க. ஸ்னேகா, நான் உன்னை குறை சொல்லல. நான் என் பொண்ணை விட்டு விலகி இருந்த நேரத்துல நீதான் அவளை நல்லா பாத்துக்கிட்ட. அதனால்தான் அவ உன்கிட்ட ஒட்டிக்கிட்டா. ஆனா இப்ப நான் அவளுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா அவளுக்கு என் மேல பாசமே வரல. ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்கக்கா. கொஞ்சம் டைம் கொடுங்க. எல்லாருமே சேர்ந்து குஷி சீக்கிரமா மாத்திடலாம். இல்ல ஸ்னேகா, நாம என்ன சொன்னாலும் அவ கேக்குற மாதிரி இல்ல. அவ பிஞ்சு மனசுல உன்னை பத்தின நினைப்புதான் ஆழமா பதிஞ்சிருக்கு. அவளுக்கு எல்லாமே நீ தானே நினைக்கிறா. உமா, அதுக்கு ஸ்னேகா என்ன பண்ண முடியும்? முடியும். ஸ்னேகா நினைச்சா என் பொண்ணை என் கூட சேர்த்து வைக்க முடியும். அக்கா, நான் என்னக்கா பண்ண முடியும்? முடியும் ஸ்னேகா. உனக்குன்னு ஒரு குழந்தை வந்தா நீ அத மடியில போட்டு கொஞ்சம் குஷி பார்த்தா அவளுக்கு அம்மா நினைப்பு கண்டிப்பா வரும். அம்மா இடத்துல சித்திய வச்சு பார்க்க முடியாதுங்கிற யதார்த்தம் அவளுக்கு புரியும். அப்பதான் அவ என்கிட்ட வந்து சேருவா. நீங்க சொல்றது எனக்கு புரியலக்கா. புரியுற மாதிரி சொல்றேன். ஸ்னேகா, நீ சீக்கிரம் கர்ப்பமாகணும். இன்னொரு குழந்தைக்கு ஒரு தாயாகணும். உன் கையில ஒரு குழந்தை வந்தா குஷி உன்கிட்ட இருந்து விலகி என்கிட்ட வருவா. உமா, என்னம்மா இது? அவங்களுடைய பர்சனல் விஷயங்கள் அத பத்திலாம் நாம பேசுறதே தப்பு. தப்புதாங்க. அவங்க கிட்ட இப்படி பேசுறது தப்புதான். ஆனா எனக்கு வேற வழி தெரியல. உங்களுக்காக இல்லைன்னாலும் எனக்காக நீங்க குழந்தை பெத்துக்கணும். ஸ்னேகா,
நான் உன்னை சொந்த தங்கச்சியா நினைச்சு கேக்குறேன். எனக்காக இதை செய் ப்ளீஸ். டேய் தம்பி, ஐம் சாரிடா. அவ குழந்தை அவகிட்ட வரமாட்டேங்கிறாளேங்கிற ஃப்ரஸ்ட்ரேஷன்ல எதையோ பேசிட்டு இருக்கிற. உங்க 2 பேர்கிட்டயும் அவ சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னண்ணே இதெல்லாம் சொல்ற? அண்ணியோட கஷ்டம் புரியுதுண்ணே. இந்த நிமிஷம் வரைக்கும் குஷியை எங்க சொந்த மகளை தான் நினைச்சிட்டு இருக்கோம். அவருக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா எங்களால என்ன முடியுமோ பண்ணுவோண்ணே. நான் வேணும்னாடா அடிப்பேன். உமா அழுறத என்னால பார்க்க முடியல. நானும் எப்படியாவது குழந்தைகிட்ட பேசி அவளை கன்வின்ஸ் பண்ணலான்னு பார்த்தேன். அவ என்னை எதிர்த்து பேசின பண்ணதான் ஏற்கனவே வேதனையில் இருந்தானா கோபத்தில் அவளை அடிச்சிட்டேன். நீ விடு. குஷி அழுதா கோமா இருந்தா ஆனா சரியாடண்ணே. என்ன சரியாக போதோ எப்ப சரியாக போதோ எனக்கு ஒன்றும் புரியல. சரி, நான் குழந்தைய தூக்கிட்டு போறேன்டா. நீ இருண்ணே, நான் தூக்கிட்டு வரேன். தேங்க்ஸ்ரா. அம்மா, 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 என்னாச்சுமா? என்னாச்சுன்னு சொல்லுமா. என்ன சாரதா? மயிலே, என்னாச்சு? மயிலே, நான் கூப்பிடுறேன். டேய் மயிலே, என்னக்கா? சீக்கிரம் வாடா, வந்து பாரு. என்னாச்சு? அம்மாவை பாரு, சீக்கிரம் வா. வாடா. என்னன்னு கேக்குறேன்ல. அம்மா, எழுந்திருமா முதல்ல. அக்கா விடுறா. எழுந்திருமா. எழுந்திரு. எந்திரிங்க, எந்திரிங்க. வா. போட்டோ உடைஞ்சு போச்சு. சுனில் போட்டோ கீழே விழுந்து உடைஞ்சு போச்சு. உட்காருங்க. அவனுக்கு என்னாச்சுன்னே தெரியலையே. என்னாச்சும்மா? தெரியல. மா, என்னாச்சு? மா, இப்ப எதுக்குமா அழுதுட்டு இருக்க? சுனிலுக்கு என்னாச்சுன்னு தெரியலையேடா. மா, என்னம்மா ஏன் அழுதுட்டு இருக்க? டேய், உன் தம்பிக்கு என்னமோ ஆபத்துடா. என்னம்மா சொல்ற? ஆமாடா, நீ அவனை காப்பாத்துடா. கனவு ஏதாவது கண்டையா நீ? அம்மா, உனக்கு வேற வேலையே இல்லையா? அவனுக்கெல்லாம் ஒண்ணும் ஆகாதுமா. அவனை நினைச்சு ராத்திரி ஃபுல்லா தூக்கம் வரலடா. தாகமா இருக்குன்னு தண்ணி குடிக்கலான்னு வந்தேன். கதவை மூடும்போது மேல இருந்த போட்டோ கீழே விழுந்து உடைஞ்சிடுச்சுடா. கண்ணாடி உடைய கூடாதுன்னு சொல்லுவாங்கடா. அவனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே. சாரதா, இப்படி தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காதம்மா. மா, ஓவரா பண்ணாத, வந்து படு.
டேய் மயிலு, அவனை பத்தி விசாரிச்சியாடா? ஏதாவது தகவல் கிடைச்சதா? மா எனக்கு ஸ்டேஷன்ல நிறைய வேலை இருக்கு, நீ வேற ஏமா? அவன் நம்பருக்கு ஃபோன் பண்ணேன்டா, சுவிட்ச் ஆஃப்னு வருது. நீ இப்ப பண்ணி பாருடா, அவன் எடுத்த உடனே என்கிட்ட கூட. மா நான் பண்ண எடுக்க மாட்டாமா? டேய், எனக்காக பண்ணி பாருடா. அக்கா அம்மா போன் எடுத்துட்டு வா. டேய் போய் எடுத்துட்டு எடுத்துட்டு வா. வாம்மா. சரி நீ அழாத. என்னடா ரிங்கு போதா? இல்லம்மா நாட் ரீச்சபிள்னு வருது. மா கொஞ்சம் பொறுமையா இருக்கியா? அவன் தான் ஃபோன் போடுறான்ல. டேய், இன்னொரு முறை பண்ணுடா. என்னடா மாப்பிள? நாட் ரீச்சபிள் மாமா. டேய், யாராவது விட்டு தேட சொல்லுடா. மா அவன் எங்க இருக்கான்னு யாருக்கு தெரியும்? எங்க போய் தேட சொல்ற? சும்மா தேடு தேடுன்னு சொல்லிட்டு அக்கா இருக்க. கொஞ்சம் அமைதியா இரு. மா நாட் ரீச்சபிள் இருக்கு, ரீச் ஆனோடனே எனக்கு மெசேஜ் வரும். நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, கண்டிப்பா நான் அவனை ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறேன், சரியா? எதுவா இருந்தாலும் சீக்கிரமா செய்டா. அவனை நினைச்சாலே மனசுல ஒரு மாதிரியா இருக்கு. மா ஒண்ணு இல்லம்மா, நீ முதல்ல எந்திரி எந்திரி வா, காலையில பேசிக்கலாம். நீ முதல்ல ரெஸ்ட் எடு, சரியா? காலையில ஒரு தடவை ஃபோன் பண்ணி கொடுடா. அவன் குரல் கேட்டாதான் என் மனசே ஆறும். மா தாராளமா உன் பையன் கிட்ட பேசு. யார் வேண்டான்னு சொன்னா? மா இங்க பாரு, உன் பையன் நாளைக்கு சாயந்தரம் இங்க இருப்பான். ஆ? போ. கொடுமா, காலையில பார்க்கலாம். படு, படுத்துக்கோ. அம்மாவை நான் பாத்துக்கிறேன். சுனில சீக்கிரம் கண்டுபிடிக்கிற வழியை பாரு. சரி பாத்துக்க. ம், சரி. என்னடா மாப்பிள, உங்க அம்மா இப்படி பண்ணிட்டு இருக்கா? மாமா அந்த ஃப்ராடை நினைச்சு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க. அவன் வந்தா எல்லாம் சரியா போயிடும் மாமா. ஃபோன் நாட் ரீச்சபிள்னு வருது, அவன் எங்க சுத்திட்டு இருக்கான்னு தெரியல. ஏதாவது பிரச்சனைல மாட்டிருப்பானா? மாமா நீங்க வேற, அவனால மத்தவங்களுக்கு தான் பிரச்சனை. சரி மாமா, லேட் ஆயிடுச்சு, காலையில பேசிக்கலாம். போங்க மாமா. நில்லுங்க. என்ன எதுவுமே நடக்காத மாதிரி ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆகுறீங்க? எல்லாம் எனக்கு தெரியும். யாரை ஏமாத்த பாக்குறீங்க? சுஷ்மா முகத்தை பார்த்தாலே என்ன நடந்ததுன்னு தெரியுதே. மாமா உங்களுக்கு எப்படி தெரியும்? சுஷ்மா நீ சும்மா இரு, நான் பேசிக்கிறேன். ஏன் சுஷ்மா சொன்னா எல்லா உண்மையும் சொல்லிடுவாளா? இங்க இருந்து கிளம்பும் போது கொடைக்கானல் எனக்கு ஜுஜுபி, நான் லண்டன்ல அங்க சுத்தனவ இங்க சுத்தனவன்னு வீரவசனம் எல்லாம் பேசிட்டு போனேன். இப்ப என்னாச்சு? அங்க போய் உட்கார்ந்துட்டு காய்ச்சல் உங்க அம்மாக்கு போன் பண்ற, அவ என்கிட்ட சொல்லாம ஊருக்கு கிளம்பி வந்திருக்கா. இதெல்லாம் தேவையா? முகத்தை பார்த்தாலே தெரியுதே நல்லா காய்ச்சல் அடிக்குதுன்னு. போ மாத்திரை அடிச்சுட்டு வரேன்.
நெல்லுங்க. இப்போவாது நீங்க உண்மையை சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். 2 பேரும் சேர்ந்து என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? அண்ணே அது உண்மை சொல்லுங்க. கொடைக்கானல் பள்ளத்தாக்குல தள்ளி விட்டு வந்துட்டீங்களா? என்னம்மா பாக்குறீங்க? என் கார் எடுத்துட்டு போனீங்களே, என்னாச்சு? தள்ளி விட்டீங்களா பள்ளத்தாக்குல? இல்ல வர்ற வழியில பஞ்சர் ஆகி அங்க எங்கேயா நிக்குதா? அண்ணே வரும்போது நாங்க ஒரே கார்ல வந்துட்டோம். டிரைவர் அனுப்பி கார் எடுத்துட்டு வர சொல்லலாம். நீ ஏம்மா டென்ஷனா இருக்க? உன் முகமே சரியில்லையே, என்னாச்சு? இல்ல அவளுக்கு உடம்பு சரியில்லைல்ல, அதான். பொம்பளை பொண்ணு மேல இவ்வளவு பாசம் வச்சுக்க கூடாதுமா. என்னைக்கு இருந்தாலும் அவன் இன்னொருத்தன் வீட்டுக்கு போக வேண்டியவன். அப்புறம் கட்டி கொடுத்து அனுப்பும்போது உனக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். மா போய் ரெஸ்ட் எடு, மாத்திரை எடுத்துட்டு வரேன். ரெண்டு பேருமே ஜுரம் வந்த மாதிரி இருக்காங்களே. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குமா. அவன் செத்து போனது நம்ம 2 பேரை தவிர யாருக்கும் தெரியாது. அவன் பாடிய நாய், நரி, கழுகு எல்லாம் திங்க ஆரம்பிச்சிருக்கோம். யாருக்கும் எந்த எவிடன்ஸும் கிடைக்காது. இது பாரு, நீயா உளறி கொட்டி மாட்டிக்காத. என்ன உளற வேணாங்கிற? அது ஒண்ணு இல்லைன்னு, கார் அங்க தனியா நிப்பாட்டிட்டு வந்திருக்கோம்ல, அதை யாராவது எடுத்துட்டு போயிட்டா என்ன பண்றதுன்னு கேக்குறா. ஏமா அது ஒரு பெரிய விஷயமா? அதுக்கு போய் டென்ஷன் ஆகிட்டு விடுமா, அதை நான் பாத்துக்கிறேன். அப்புறம் இந்த மாத்திரை போடு. மாத்திரை சாப்பிட்டானே, நீ என்கிட்ட மாத்திரை கொடுத்து விட்டு இருந்தல, அதை நான் கொடுத்துட்டேன். அந்த மாத்திரை அங்கேயே சாப்பிட்டுருக்கலாம்ல ஜுரம் வந்த உடனே. சரி ரெஸ்ட் எடு. என்ன பிள்ளைங்களோ, ரெஸ்ட் எடுமா. என்னடா மயில சீக்கிரமா கிளம்பிட்ட? ஏதாவது முக்கியமான கேஸா? ஆமாமாமா, ஒரு விஐபியோட பொண்ணு மிஸ்ஸிங். செம்ம பிரஷர். இன்னைக்குள்ள எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும், இல்லனா பெரிய தலைவலி ஆயிடும். டேய் 2 செகண்ட் வெயிட் பண்ணு, தோசை போட்டு தந்துடுறேன், சாப்பிட்டு. வேண்டாம்க்கா, லேட் ஆயிருச்சு. ஆமா அம்மாங்க? காலையில எழுந்திருச்சு கோயிலுக்கு போயிட்டாங்க. நைட்டெல்லாம் சரியா தூங்கவே இல்ல. சுனில நினைச்சு புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. என்ன சொல்லி அவங்கள சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. டேய் ஏதாவது ஃப்ரெண்டு கிட்ட விசாரிச்சு பாத்தியா? அக்கா, நான் என்னன்னு விசாரிக்கிறது, எங்க போய் விசாரிக்கிறது? இல்ல அவன் போகும்போது சொல்லிட்ட போனா? டேய் நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதுடா. ஆனா அம்மாவுக்காக எல்லாத்தையுமே பொறுத்துட்டு போக வேண்டியதா இருக்குல்ல. அவனை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறாங்கடா. இப்ப நான் என்னதான் பண்ணணுங்கிற? சுனில் எங்க இருக்கா, எப்படி இருக்கான்னு தேட சொல்லுடா, அது போதும். பாருடா, உனக்கு அவனை பிடிக்காம இருக்கலாம், அவன் திருடனா பொறுக்கியா இருக்கலாம், ஆனா அவனும் என் புள்ளதாண்டா. ஒரு புள்ள என்ன சந்தோஷப்படுத்தினா இன்னொரு புள்ள என்ன கஷ்டப்படுத்துறான்னு நினைச்சுக்கிறேன். இப்ப கூட கோயிலுக்கு போய் அவன் திருந்தணும்னு வேண்டிக்கிட்டேன். உங்க அக்கா புருஷ வீட்டுக்கு போகணும்னு வேண்டிக்கிட்டேன். உனக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். எனக்கு நீங்க 3 பேருமே ஒண்ணுதாண்டா. வெளியில யார் வீட்லயும் நடக்கிற பிரச்சனைக்கு இப்படி துடிக்கிறியே. உன் தம்பியை காணோம், ஏதாவது முயற்சி பண்ணியா? மா அதானே நானும் பேசிட்டு இருக்கேன். நீயே வந்து புலம்பிட்டு இருந்த என்னமா அர்த்தம்? மயில ஃப்ரெண்டு கூட
கொடைக்கானல் போற மாதிரி பேசின ஞாபகம்டா எனக்கு. கொடைக்கானல் போலீஸ் கிட்ட கொஞ்சம் விசாரிச்சு பாக்குறியா? கொடைக்கானலா? ஏன் இதை நீ என்கிட்ட முன்னாடியே சொல்ல? இப்பதான் எனக்கு ஞாபகம் வந்தது.